ஐயா, இந்த நோயின்னு சொல்லிட்டே இருக்கோம். நம்ம அதிகமா நோயை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை எதிர்க்கிறதுக்கான சக்திய ஒரு மனுஷன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திய தன்னுடைய உடம்புல இன்பில்டா வளர்த்துக்கிறதுக்கு, இந்த வாழ்வியல்ல அதை வளர்த்து செழுமைப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடைமுறைகளை பின்பற்றணும்? அதை முன்னோர் சொன்னபடி இந்த இருமுறை விஷயத்த ஃபர்ஸ்ட் செஞ்சிடணும். இருமுறைன்னு சொல்லும்போது மறுபடி ஞாபகப்படுத்துறவங்களுக்கு தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை இந்த விஷயங்களை பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் இயற்கை உணவுகள், சரியா? அதே மாதிரி சின்ன சின்ன யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சோம்னா எனக்கு நோய் வரா பார்த்துக்க முடியும். இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சு நம்ம அந்த விளைநிலை அடைஞ்சு நிம்மதியாக வாழலாம். எல்லா நோய்க்கும் மருந்து தீர்வு அல்ல, உணவு தான் தீர்வு. உணவே முக்கியமான மருந்து அமைக்கணும். திரும்ப திரும்ப நம்ம திருமூலர் சொன்னதுதான் இதுக்கான குருமந்திரமே. கண்டிப்பா அதாங்க, மாற்றுக்கிறது இல்ல. உணவு தான் மருந்து. நமக்கு நோய் வர காரணமா உணவு தான். சரிங்க சரிங்க. அது போல நிறைய பேருக்கு, ஏன் எனக்கு உட்பட, இந்த கால் வலி, அதுலயும் குறிப்பா ஒரு 40-45 கடந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கால் வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான ஏதாவது எளிமையான மருத்துவம் இருக்கு? அந்த மருந்து சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நான் கிராம பகுதியில் மருத்துவம் பார்க்குறேன், நகர பகுதியிலையும் மருத்துவம் பார்க்குறேன். 2 பேர்த்துக்கும் முட்டி வலி வருதுயா. இப்படி பாத்தீங்கன்னா நகர பகுதியில் இருக்கிறவங்க உட்கார்ந்து வேலை குறைவா இருக்கும் பட்சத்துல நிறைய தேவைக்கு மேல சாப்பிட்டு உடம்பு கனத்து போய் அவங்களுக்கு அந்த உடம்ப தாங்க முடியாம வழி வந்துருது அவங்களுக்கு. இது ஒரு கேட்டகரி. இதே நேரத்துல பிறந்த இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா கிராம பகுதியில் வாழ்ற மக்கள், இந்த பாமர மக்கள் பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. சரியான சாப்பாடு இல்லாம அரை வயிறும் காவயிறு சாப்பிட்டு உடம்பு நெளிஞ்சு போய் கலகலத்து போய் அவங்க உடம்பு படுத்தாலும் கடை தனியா டடக் சவுண்ட் வரும். அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரிலாம் கணத்தை தேஞ்சு போய் அப்படி ஒரு வழி கேட்டகரி இருக்காங்க. 2 ஒரே உலகம் தான், ஒரே வாழ்றவங்க தான். ஸோ இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இருக்கவங்க இந்த மாதிரி இருக்காங்க, கிராமத்துக்கு எப்படி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அவங்க நிறைய எலும்புகள் தேஞ்சு வரலாம், 2க்கும் தேஞ்சு போகுது. இது கிராம பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சத்து கரெக்டாக கிடைக்காம தேஞ்சு போகுது. நகர பகுதிக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்காம தேஞ்சு போகுது. சரியா? இது 2 சத்துள்ள உணவுகளை சரியான சமயத்தை எடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவு தேவையா நம்ம உழைக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை பயன்படுத்தணும். உடல் உழைப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த உணவுகளை குறைச்சிட்டு நம்ம தேவைக்கு தகுந்த சாப்பிட்டோம்னா கண்டிப்பா உடம்பு ஏறாது. அப்படி ஏறிச்சுன்னா உடனே குறைக்க நம்ம முயற்சிகள் பண்ணணும். அதை விட்டு மேலுமே நம்ம இது பிடிக்குது, அது பிடிக்குது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்குது, டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம்னா மாட்டிக்குவோம். இன்னும் கூட சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். எதெல்லாம் நம்ம நாக்கு தாளம் போட்டு கேட்குதோ அது அத்தனை உடம்புக்கு ஆகாதுங்க. சுருக்கமா சரி, நாக்கு சொட்டா போட்டு நல்லா டேஸ்டா இருக்கு அப்படி சொல்லிச்சுன்னா அது உடம்புக்கு ஆகாது. ஓஹோ சரிங்க. அதுக்கு இருந்த விளைவிக்கும், கண்டிப்பா விளைவிக்கும். ஆனா அந்த மாதிரி பொருளை தவிர்த்துட்டு எது தேவையோ அதை பயன்படுத்துங்க. சிறப்புங்க. அதே மாதிரி கால்வலி சொன்னீங்க. இந்த நாங்க உட்கார்ந்தே வேலை பார்க்குறோங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல நின்று வேலை பார்க்கறது ரொம்ப குறைவாயிட்டு, நாங்க இப்போ ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், பேங்க்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய துறைகள் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த சேரை போட்டு உட்கார்ந்தே வேலை பார்க்குறோங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த குறுக்கு வலி, அம்மையில் பாத்தீங்கன்னா இடுப்பு வலி, இதெல்லாம் ரொம்ப இருக்குங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மூலம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சொல்றாங்க. இந்த இடுப்பு வலி, குறுக்கு வலிக்கான மருத்துவம் என்ன, இந்த மூலத்துக்கான மருத்துவம் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த இடுப்பு வலி, முதுவலி, இந்த சோல்டர் பெயின், தோள்பட்ட வலியில சொன்னீங்க இல்லையா? இந்த வழியில வர காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல ஒரே பொசிஷன் உட்காரங்காட்டியே நமக்கு அந்த ரத்த ஓட்ட சீராக இல்லாம அந்த வலி வருது. அதனால தேய்மானங்கள் ஏற்பட்டு வலி ஒரு வாய்ப்புக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்வு சொல்லும் போது ஒரு அருமையான தைலத்தை சொல்றேன், அதை செஞ்சு பயன்படுத்துங்க. சரிங்க. வேலிப்பருத்தி, நுணா, புளியன், மந்தாரை, ஆலம்பால், முடக்கருத்தான், வாதாரன், சுக்கு, அரளி, பிரண்டை பிளஸ் ஐக்கூட்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல எல்லா பொருளுமே உங்களுக்கு போடன்றது போட்டா நல்ல பெஸ்ட். ஒருவேளை கிடைக்கலன்னா கிடைக்கிற பொருளை போட்டு எண்ணெய் காய்ச்சி டெய்லி சாயங்கால நேரத்தில் அப்ளை பண்ணி விடுங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, எந்த மருத்துவரும் சொல்றது நீங்க கரெக்டா கேட்கறதும் இல்லை. ஏன்னா அப்ளை பண்ணும்போது நீங்க படுக்கைக்கு போடுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். படுத்துட்டு பெட்ல படுத்து அப்ளை பண்ண கூடாது. 2 நிமிஷம் அப்ளை பண்ணி
உடம்பு அப்சர்வ் பண்ண பின்னாடி படுக்கைக்கு போகணும். அடுத்த நாள் காலையில் எழுந்து சுடுதண்ணி காய வச்சு அதுல கொஞ்சம் கல்லு பள்ளி போட்டு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டு ஒரு காட்டன் டவலை முக்கி புழிஞ்சு அந்த பொறுக்க ஒத்தனை கொடுக்கணும். அந்த எங்க தச்சுன்னா ஒத்தனை கொடுத்தீங்கன்னா வலி படிப்படியா குறையறது நீங்க 3 நாள்ல பார்க்க முடியும். ரொம்ப நாள் தேவைப்பட 3 நாள்ல வலி குறையத பார்க்க முடியும். சிறப்புங்கய்யா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தாம ஒத்தனை என்ற பேர்ல ஹீட்டர் வைக்கிறது, அந்த பிளாஸ்டிக் பேக்கில் தண்ணி ஊற்றி அப்படியே சும்மா அப்படிங்க வைக்கிறது, இல்ல கரண்ட் வச்சு ஒத்தனைலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அதுல சூடு மட்டும் வரும், அந்த நீராவி தன்மை இருக்காது. அதனால அந்த மாதிரி ஒத்தனம் நம்ம முன்னோர்கள் சொல்லல. தவளை முக்கிய புரிஞ்சா ஒருத்தவங்களுக்கு சொல்லிருக்காங்க. அது முறைப்படி பண்ணும்போது இது முழுமையடையும். நீங்க வரல நான் ஹீட்டர் தினம் வச்சேன் எனக்கு சூடு போல எனக்கு சூடு வந்துச்சு வேதனை பண்ண சொல்லிடாதீங்க. சரி, இந்த மாதிரி சரியா பயன்படுத்தும் கண்டிப்பா வந்து 100% குணமாகும். இந்த மாதிரி எங்களால் நாங்களாம் வேலைக்கு போயிட்டு வெளியே இருக்க எங்களால் எதுவுமே இந்த மாதிரி செய்ய முடியாது, வழி இந்த தைலம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சர்வீஸ் செல்லும் தைலம் கிடைக்கும். இல்ல ஆன்லைன் வெப்சைட்ல நம்மளோட வெப்சைட் கீழே இருக்கும். இந்த வெப்சைட்ல பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணி தாராளம் வாங்கிக்கலாம். வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க. இது வந்து ஐயா அந்த வழி கேட்டாங்க, அதுக்கான விஷயம் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது இந்த மூலம் விஷயத்த ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மூலம் யாருக்கு வருதுன்னா நம்ம சொல்லிக்கிறாங்க மலச்சிக்கல் ஆதி நோய் மற்றவை மீதி நோய் சொல்லிக்கிறாங்க. அதன்படி மலச்சிக்கல் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதை சரியா கண்டுக்கிறதுனாலையும் கண்டுக்காம விட்டதுனால இது வந்து அவங்களுக்கு மூலமா கன்வெர்ட் ஆகுது. சரியா? இதுல சில ஃபேமிலி வழியா கூட வழி வழியா வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இல்லாம நீங்க நல்ல உணவுகளையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமான செயல்பாடுகள் போது நீங்க இந்த சைக்கிள் ஓட்டுறது, நடைப்பயிற்சி பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, தியான பயிற்சி பண்றது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வர வாய்ப்பு கம்மியா இருக்கு. நல்லா ஜீரணம் கரெக்டா ஜீரணமான எந்த பொருளும் உள்ள தங்காது, அது வந்து வெளியே போயிடும். அப்ப இந்த உள்ள தங்குறதா காரணம், அந்த குழல் பயிர் கரெக்டா வேலை செய்ய உள்ள தங்குறதா வந்து மூலமா கன்வெர்ட் ஆகுது. அதனால வந்து இந்த மூலம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சாப்டர். நம்ம வந்து அடுத்த பதிவுல இதுக்கான மருந்துகள் எல்லாமே நம்ம தெளிவா பார்த்துடலாம். சரிங்க.